வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் லைட் டாப்பிக்கில் லைட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சைன் கால்குலேஷன் என்னென்ன முக்கியம், நமக்கு ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அண்ட் ரியல் இமேஜ் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் அந்த நேம்லேயே இருக்கும் உங்களுக்கு ரியல் அண்ட் விர்ச்சுவல். ரியல்னா என்னென்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு இமேஜ்ன்றது ஃபார்ம் ஆகுதுன்னா ரெண்டு ரேஸ் கன்வர்ஜ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ்ன்றது ஃபார்ம் ஆகும். ரியலில் என்ன நடக்குதுன்னா ஆப்ஜெக்ட் இருக்கும், உங்களுக்கு மிரர் இருக்கும். அதுலேருந்து வர ரேஸ் எல்லாமே ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா அங்கே உங்களுக்கு ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதுதான் ப்ராப்பர்ட்டியான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது உங்களுக்கு. ரியல் இமேஜில் உங்களுக்கு மிரருக்கு லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். மிரருக்கு உள்ளே கிடையாது. மிரருக்கு லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை நம்ம ரியல் இமேஜ் சொல்லுவோம். இதுவே விர்ச்சுவல் இமேஜ்னா நம்ம ஃபார்ம் ஆகிற இமேஜ் டைவர்ஜ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த மிரரில் ஃபார்ம் ஆகும், மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகும் இந்த இமேஜ். இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜில் உங்களால் இமேஜை ஒரு ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு மிரர் வச்சிட்டேன். நீங்கள் ஆப்ஜெக்ட் இங்கே ஒரு பொசிஷன் பண்ணி ஆப்ஜெக்டோட ரேஸ் மிரரில் படுது. இது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகும். அப்படி கன்வர்ஜ் ஆகிற இடத்துல நான் ஒரு ஸ்க்ரீன் வச்சேன்னா அந்த இடத்துல எனக்கு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜுக்கு பேர் தான் ரியல் இமேஜ்ன்றது சொல்லுவாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு இமேஜுக்கு விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே உங்களை மிரரில் பார்த்தா உங்களோட இமேஜ் தெரியும். பட் ஆனால் உங்களோட மிரர் அந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஒரு ஸ்க்ரீனில். ரியல் இமேஜில் மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியும். இதுதான் பேசிக்கான விர்ச்சுவலுக்கும் ரியலுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இதை தாண்டி உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பிரிக்கல் மிரர்னா என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஸ்பிரிக்கல் மிரர்னா உங்களுக்கு ஒரு மிரர் கர்வ் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஸ்பிரிக்கல் மிரர் சொல்லுவோம். இப்போ அந்த கர்வ் சர்ஃபேஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த கர்வ் சர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு சர்க்கிள்ன்றது கிடைக்கும். அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இங்கே மிரரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. இப்போ மிரர் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளோட சென்டர் பகுதியிலேருந்து அதில் அவுட்டர் சர்ஃபேஸ் நம்ம அளக்கும் போது அதை என்ன சொல்லுவோம், நம்ம ரேடியஸ்ன்றது சொல்லுவோமா நம்ம. ரேடியஸ்ன்றது சொல்லுவோம். இங்கே மிரரில் நமக்கு ஸ்பிரிக்கல் கர்வேச்சராக இருக்கனால இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது சொல்லுவோம். இதுதான் பேசிக்கான உங்களுக்கு ஸ்பிரிக்கல் மிரரில் இருக்கிற கான்செப்ட். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர் இருக்குது, கான்கேவ் மிரர் இருக்குது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த மிரர், அதாவது ஸ்பிரிக்கல் சர்ஃபேஸோட சென்டர்ன்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது சொல்லுவோம். அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து அந்த மிரரோட சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறத நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது சொல்லுவோம். அதுவே உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா ரேஸுமே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். அதை நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் நம்ம வர எல்லா ரேஸுமே இந்த மிரரில் ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகும். அதாவது இங்கேருந்து உங்களுக்கு வர ரேஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோக்கல் பாயிண்ட்ன்றது சொல்லுவோம். இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து மிரரோட சென்டர் பகுதிக்கு நம்ம அளந்தோம்னா அதை நம்ம சொல்லுவாங்கன்னா ஃபோக்கல் லென்த்ன்றது சொல்லுவாங்க. அப்போ மிரருக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கர்வ் சர்ஃபேஸான மிரர் இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அண்டு அந்த மிரரோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம பிரின்சிபல் போல், அதாவது போல்ன்றது சொல்லுவோம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் இணைக்கிற ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது சொல்லுவாங்க. அந்த சென்டர் ஆஃப் லைனை நம்ம அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் ஜாயின் பண்ணுற ஒரு லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது பேர் உங்களுக்கு. இதுதான் பேசிக்கான ஸ்பிரிக்கல் மிரரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம மிரரில் என்ன பார்ப்போம், உங்களுக்கு கான்கேவ் மிரர் இருக்குது, கான்வெக்ஸ் மிரர்ன்றது ரெண்டு டைப் ஆஃப் மிரர் இருக்குது. கான்கேவ் மிரர்னா உங்களுக்கு என்ன, வர ரேஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கன்வெர்ஸ் பண்ணும். அதாவது ஒன்றும் இல்லை, இதில் வர இன்கமிங் ரேஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இதுவே கான்வெக்ஸ் மிரர்னா வர ரேஸ் எல்லாமே டைவர்ஜ் ஆகி போடும். டைவர்ஜ் ஆகி போகுதுன்னா உங்களுக்கு விலகி போகுதுன்றது அர்த்தம் உங்களுக்கு. இந்த கான்கேவ் மிரரில் உங்களால் இமேஜ் என்லார்ஜ் இமேஜாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், டிம்னிஸ்ட் இமேஜாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் கான்வெக்ஸ் மிரரில் உங்களுக்கு ஒன்லி டிம்னிஸ்ட் இமேஜ் மட்டும் தான் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கான்கேவ் மிரரோட யூஸ் கேஸ்ன்றது நம்ம படிச்சிருப்போம். கான்கேவ் மிரர் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம டென்டிஸ்ட் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சோலார் குக்கரில் யூஸ் பண்ணுவாங்க. கான்வெக்ஸ் மெயினாக நம்மளோட வெஹிக்கிளோட
பேக் சைட் மிரராக பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு கான்வெக்ஸ் மிரரை மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் நம்ம பேக் சைட் மிரராக வந்துட்டு மெயினாக கான்வெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் கான்கேவை தாண்டி உங்களுக்கு? ஸோ கான்வெக்ஸ் மிரரில் தான் உங்களுக்கு ஹைலி டிமினிஷ்ட் இமேஜ் கிடைக்கும். அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே ஒரு பாயிண்ட் சைஸ் இமேஜாக காமிச்சு உங்களுக்கு ஸோ நிறைய ஏரியா வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வெஹிக்கிளோட பேக் சைட் மிரரில் கான்வெக்ஸ் மிரர்ன்றது யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் போடணும்னா நமக்கு முக்கியமாக பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா ரே டயக்ராம். அதாவது கான்வெக்ஸ் மிரர் கான்கேவ் மிரரில் ரேஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா அது எப்படி கன்வெர்ஜ் ஆகும், அது எப்படி டைவர்ஜ் ஆகுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வர ரேஸ் எல்லாமே பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக வருது. ஸோ இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு பிரின்சிபல் இதுதானே பிரின்சிபல் ஆக்சிஸு. ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு வர ரேஸ் எல்லாமே பேரலாக வந்துச்சுன்னா அது ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக வந்து போகும். ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக போகும். இது வந்துட்டு கான்கேவ் மிரரில், இது வந்துட்டு கான்வெக்ஸ். ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா வர ரேஸ் எல்லாமே பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைவர்ஜ் ஆகி போகும். பட் ஆனால் அதோட எக்ஸ்டெண்டட் ரேஸ் நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களோட ஃபோக்கல் பாயிண்டில் வந்துட்டு மீட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இமேஜில் உங்களுக்கு எல்லா ரேஸுமே பேரல், ஆல் ரேஸ் ஆர் பேரலாக வந்துச்சுனால் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் ஆகும்னா வந்துட்டு ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷனான ரேஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதுவே அடுத்த இமேஜில் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரேஸ் ஆனது ஃபோக்கல் பாயிண்ட் வழியாகவே வந்துச்சுனால் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்களுக்கு பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக உங்களுக்கு ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரேஸ் ஆனது ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக வந்துச்சுனால் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகி போகும்போது உங்களுக்கு பேரலாக போகும். ஸோ இதுவே நெக்ஸ்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் த ரேஸ் வந்துட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே வந்துச்சுன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே வந்துச்சுன்னா திருப்பி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இந்த 3 ரே டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மிரருக்கான உள்ளே வர ரே டயக்ராம் வந்து செயல்படும். ஸோ ரே டயக்ராம் ஃபார் கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரரில் நம்ம வந்து ஆப்ஜெக்டை வேற ஒரு பொசிஷனில் வைக்கிறனால நமக்கு எப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுன்றது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஆஃப் த லைட் டாப்பிக்கோட ஹார்ட்ன்ற இந்த வந்துட்டு ரே டயக்ராம் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கிறேன். இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கிறேன்னா என்னென்னா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத என்னால் அளக்க முடியாத தூரத்தில் நான் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா வர ரேஸ் எல்லாமே பேரலாக வரும். ஸோ பேரலாக வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் மீட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வர ரேஸ் எல்லாமே பேரலாக வரும்போது ஃபோக்கல் பாயிண்ட்டில் உங்களுக்கு மீட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து கான்கேவ் மிரரில் பார்த்தீங்கன்னா அட் இன்ஃபினிட்டியில் நான் ஆப்ஜெக்டை வைக்கும் போது உங்களுக்கு இமேஜ்ன்றது ஃபோக்கல் பாயிண்ட்டில் கிடைக்கும். அட் இன்ஃபினிட்டில் வச்சானா எனக்கு இமேஜ்ன்றது ஃபோக்கல் பாயிண்ட்டில் கிடைக்கும். ஸோ செகண்ட் டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு நான் இமேஜ் ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறேன்னா சிக்கு தள்ளி வைக்கிறேன். சியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நான் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லாம் வந்து தள்ளி வைக்கிறேன். அப்படி நான் தள்ளி வைக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ வந்துட்டு இப்போ தள்ளி வைக்கும் போது இந்த ரேஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு ரே ஆனது உங்களுக்கு பேரலாக போகுது, ஒரு ரே ஆனது உங்களுக்கு அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகுது. ஸோ வந்துட்டு பேரலாக போன ரேஸ் எல்லாமே வந்து ஃபோக்கல் பாயிண்ட்டில் மீட் ஆகும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்த ரேஸ் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக மீட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ அது 2 ரேஸும் மீட் ஆகிற பொசிஷன் தான் உங்களுக்கு இமேஜ்ன்றது ஃபார்ம் ஆகும். உங்களுக்கான இமேஜ் வந்து இந்த பொசிஷனில் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா உங்களுக்கு சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ எப்போ வந்து உங்களுக்கு இமேஜை நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கான இமேஜ்ன்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் அட்சியிலே வைக்கிறேன். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நான் இமேஜ் ஆப்ஜெக்டை வைக்கும் போது எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா திரும்பி அட்சியிலே தான் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமேஜ் ஆப்ஜெக்டை வந்து எதில் வைக்கிறேன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் வைக்கிறேன். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டு நடுவில் வைக்கும் போது எனக்கான இமேஜ்ன்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து தள்ளி ஒரு பொசிஷனில் எனக்கு இமேஜ் வந்து கிடைக்குது. ஸோ அதாவது இதில் இருக்கிற நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 டயக்ராம் படிச்சுன்னா அதுலேருந்து வயசா தான் உங்களுக்கு எல்லா டயக்ராமே வரும். ஸோ இந்த டயக்ராம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தபடியாக நான் வந்துட்டு அட் ஃபோக்கஸில் வைக்கிறேன். நான் வந்துட்டு அட் ஃபோக்கஸில் வைக்கும் போது எனக்கான இமேஜ் வந்து எங்கே கிடைக்குன்னா இன்ஃபினிட்டி பொசிஷனில் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு
ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் நடுவில் ஒரு பொசிஷனில் வைக்கிறேன்னா எனக்கான இமேஜ் வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹைண்ட் த மிரரில் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிஹைண்ட் த மிரரில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த இமேஜுக்கு பேர் என்ன, உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிஹைண்ட் த மிரர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை நம்ம விர்ச்சுவல் இமேஜ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ அப்போது கான்கேவ் மிரரில் உங்களுக்கு இந்த ஒரு பொசிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ்ன்றது கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த டேபிளர் காலம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்த எல்லா இமேஜோட உங்களுக்கு இதில் வந்துட்டு ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே வச்சா இமேஜ் பொசிஷன் எங்கே கிடைக்கும். ஸோ இதை நம்ம பார்த்த மாதிரி இன்ஃபினிட்டில் வச்சா ஃபோக்கஸு, பியாண்ட் சியில் வச்சா பிட்வீன் எஃப் அண்ட் சி, அட் சியில் வச்சா அட் சி, பிட்வீன் சி அண்ட் எஃப்ல வச்சா உங்களுக்கு பியாண்ட் சி, அட் எஃப்ல வச்சா அட் இன்ஃபினிட்டி. ஸோ பிட்வீன் பி அண்ட் எஃப் நோடில் வச்சா உங்களுக்கு பிஹைண்ட் த மிரர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் த இமேஜ் உங்களுக்கு ரியலாக விர்ச்சுவலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு மிச்சம் இருக்கிற 5 பொசிஷனில் உங்களுக்கு ரியல் அண்ட் இனிமேட்டட் ஃபார்ம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பொசிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்ன்ற ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இந்த சைஸ் ஆஃப் இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு மேக்னிஃபிகேஷன் ஃப்ரம் போடுவீங்க, சம்ஸ் போடும் போது இந்த சைஸ் ஆஃப் தி இமேஜை வச்சு தான் உங்களால் மேக்னிஃபிகேஷன் ஆயிருக்கா மேக்னிஃபிகேஷன் ஆகலையான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அட் இன்ஃபினிட்டில் வைக்கும் போது எனக்கு ஹைலி டிமினிஸ்ட் தான் ஒன்றும் இல்லை, ரொம்ப பாயிண்ட் சைஸ் இமேஜாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ பியாண்ட் சியில் வைக்கும் போது கொஞ்சம் சைஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அட் சியில் வைக்கும் போது எனக்கு என்ன சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வச்சனோ அதே சைஸில் தான் எனக்கு இமேஜும் வந்து கிடச்சிருக்கும். சிக்கும் எஃப்க்கும் வைக்கும் போது எனக்கு ஆப்ஜெக்டோட சைஸை காட்டிலும் உங்களுக்கு இமேஜோட சைஸ் வந்துட்டு என்லார்ஜாக தெரியும். அட் எஃப்ல வைக்கும் போது உங்களுக்கு ஹைலி என்லார்ஜாக இருக்கும். அண்ட் பி அண்ட் எஃப்ல வைக்கும் போது உங்களுக்கு என்லார்ஜர் சைஸாக இருக்கும். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரருக்கான ரே டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கும் போது எனக்கான இமேஜ் வந்துட்டு ஃபோக்கல் பாயிண்ட் வந்துட்டு அதாவது ஒன்றும் இல்லை, கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் ஃபோக்கல் பாயிண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாமே உங்களுக்கு பிஹைண்ட் த மிரராக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு கான்கேவ் மிரர் மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரரில் எந்த பாயிண்ட்டுமே இருக்காது, எல்லாமே வந்து பிஹைண்ட் த மிரராக இருக்கும். அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜ் எல்லாமே உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் அட் இன்ஃபினிட்டில் நான் வைக்கும் போது எனக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் எனக்கு இமேஜ் கிடைக்கும். இது வந்து ஹைலி டிமினிஷ் பாயிண்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் நடுவில் நான் வைக்கிறேன். அப்போ நான் வைக்கும் போது எனக்கு இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுனா ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் பிஹைண்ட் த மிரரில் ஃபார்ம் ஆகும். இது வந்து டிமினிஷ்ட் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிரருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா லென்ஸ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ லென்ஸ்ன்றது வர இன்கமிங் ரேஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று கன்வெர்ஸ் பண்ணிவிடும், இல்லைனா டைவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ வந்துட்டு இது டைவர்ஜு, இது வந்துட்டு கன்வெர்ஜ் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு எந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுதுன்னா நமக்கே தெரிஞ்சுக்கும், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு. ஸோ அதாவது லென்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டை பேஸ் பண்ணி இருக்குது. மிரர் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஸோ இல்லை கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்ன்றது இருக்குது. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணால் வர எல்லா ரேஸுமே வந்து கன்வெர்ஸ் பண்ணும். அண்ட் கான்கேவ் லென்ஸ்ன்றது வர ரேஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டைவர்ஜ்ன்றது பண்ணும். ஸோ இதில் எப்படி ரே டயக்ராம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா ரேஸையுமே உங்களுக்கு ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து ஃபோக்கல் பண்ணும். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ வந்துட்டு மிரரில் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஒரு கான்கேவ் லென்ஸ் கான்கேவ் மிரர் இருக்கும், அதுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் இங்கே இருக்கும் அண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது ஒரு மிரருக்கு வந்துட்டு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து லென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோக்கல் பாயிண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும், 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்கே எந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பதிலாக 2Fன்றது சொல்லுவாங்க. ஸோ 2F டேர்மில் தான் உங்களுக்கு இங்கே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த ரே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரேஸுமே பேரலாக வந்துச்சுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு வர ரேஸ் எல்லாம் பேரலாக வந்துச்சுன்னா அது மிரருக்கு அந்த சைடில் இருக்கிற ஃபோக்கல் பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். இதே தான் உங்களுக்கு கான்கேவ் லென்ஸுக்கும் நடக்கும். ஸோ இந்த உங்களுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பேரலாக ட்ராவல் ஆகும். அண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு கான்கேவ் லென்ஸ்லையுமே அதே தான், உங்களுக்கு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பேரலாக ட்ராவல் ஆகும். ஸோ இதுவே வந்துட்டு ஆப்டிக்கல் சென்டர். ஸோ உங்களுக்கு மிரரோட லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர்ன்றது அதோட சென்டர் பொசிஷன்றது சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்தவித டீவியேஷன் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாகவே அப்படியே இது வந்து பாஸ் ஆகி போயிடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் முக்கியமான 3 ரே டயக்ராம் ஃபார் லென்ஸோட. ஸோ
ஸோ அடுத்தபடியாக நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்துலாம். கான்வெக்ஸ் லென்ஸோட ரே டயக்ராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம முன்னே பார்த்த மாதிரி இன்ஃபினிட்டி பொசிஷனில் நம்ம வைக்கும் போது எனக்கான இமேஜ் வந்து எங்கே கிடைக்குன்னா F2 பொசிஷனில் கிடைக்கும். F1 சொல்லக்கூடாது உங்களுக்கு, ஏன்னா லென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோக்கல் பாயிண்ட் 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இமேஜ் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி பொசிஷனில் வச்சா உங்களுக்கான இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு F2 பொசிஷனில் கிடைக்கும். ஸோ வந்துட்டு 2F1க்கு பியாண்டில் வச்சா உங்களுக்கு F2க்கும் 2F2க்கும் நடுவில் கிடைக்கும். அட் 2F1லேயே வச்சா உங்களுக்கு அட் 2F2ல கிடைக்கும். அண்டு வந்துட்டு 2F1க்கும் F1க்கும் நடுவில் வச்சா எனக்கு வந்துட்டு பியாண்ட் 2F2 கிடைக்கும். ஸோ வந்துட்டு அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா F1 பொசிஷனில் வச்சா, அதாவது ஃபோக்கல் பாயிண்ட் 1 பொசிஷனில் வச்சா எனக்கான இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபினிட்டி பொசிஷனில் கிடைக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு F1 பொசிஷனுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வச்சா, பிட்வீனில் வச்சா எனக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னா உங்களுக்கு சேம் சைட் ஆஃப் த லென்ஸ். ஸோ லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இந்த பொசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இந்த பொசிஷனை வச்சு தான் உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த பொசிஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நோட் பண்ணிங்க உங்களுக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு கான்கேவ் மிரரை ஞாபகம் வச்சுட்டா போதும், கான்வெக்ஸ் லென்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு. ஸோ கான்கேவ் மிரர் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸில் நடக்கும். ஸோ அடுத்தது கான்கேவ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அட் இன்ஃபினிட்டில் வச்சா எனக்கு வந்துட்டு அட் ஃபோக்கஸ் 1 F1 சைட்லேயே கிடைக்கும், F2 சைடுக்கு போகாது. உங்களுக்கு கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு மிரருக்கு இன்ஃப்ரண்ட்லேயே, லென்ஸுக்கு இன்ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம். அதாவது உங்களுக்கு கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைக்கிற ஆப்ஜெக்டோட அதே டைரக்ஷனில் தான், அதே சைஸில், அதே சைடில் தான் உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு இதுதான் வச்சு தான் உங்களுக்கு மைனஸ் நெகட்டிவ், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்கிறது நம்ம வந்து டிசைட் ஆகும். ஸோ வந்துட்டு கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ மிரரை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு விர்ச்சுவலாக ரியலான்றது நம்ம டிசைட் பண்ணுறது ஒன்று பிஹைண்ட் த மிரர் ஆர் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம ரியல் ஆர் விர்ச்சுவல்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து லென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வரும்னா உங்களுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுதான் நம்ம விர்ச்சுவல் இமேஜ்ன்றது இங்கே சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது சைன் கால்குலேஷன். இதுதான் வந்துட்டு உங்கள் ப்ராப்ளம் சால்விங்கான ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். ஸோ சைன் கால்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ரயில்வேஸ்லேருந்து எப்படி இருப்பாங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றத ஆப்ஷன் தான் இருக்கும், உங்களுக்கு சேம் நம்பர் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவ்னு கரெக்டாக சொல்கிறத வச்சு தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கிளிக் ஆகும். ஸோ சைன் கால்குலேஷனில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸோ ஒரு மிரரோ வச்சுக்கேன். ஸோ இது வந்து ஒரு லென்ஸ் ஆர் மிரர்னு வச்சுக்கேன். உங்களுக்கு இந்த லென்ஸ் ஆர் மிரருக்கு இந்த சைடில் வந்துட்டு இமேஜ் ஃபார்ம் ஆனிச்சுனா ஆர் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆனிச்சுனா உங்களுக்கு அதை நெகட்டிவில் குறிப்போம். ஸோ இந்த சைடு, அதாவது உங்களுக்கு பிஹைண்ட் த மிரர் ஆர் ரைட் சைடு ஆஃப் த மிரர் ஆர் லென்ஸ் வந்துச்சுன்னா ஃபார்ம் ஆனிச்சுன்னா பாசிட்டிவ்ன்றது நம்ம வந்துட்டு சைன் கொடுப்போம். ஸோ இதுவே உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு இன்வெர்ட்டடாக எரக்டான்றது படிப்போம். அதாவது ஒன்றும் இல்லை, இன்வெர்ட்டடாக என்னென்னா தலைகீழ ஃபார்ம் ஆகும். இமேஜ் உங்களுக்கு தலைகீழ ஃபார்ம் ஆச்சுன்னா இன்வெர்ட்டட், ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா எரக்ட்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ ரியல் இமேஜ் ஆல்வேஸ் ஃபார்ம் அஸ் இன்வெர்ட்டட் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம்ஸ் ஆல்வேஸ் அஸ் எரக்ட் இமேஜ்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வெர்ட்டட் அண்ட் எரக்டை வச்சு உங்களுக்கு அதுவும் நெகட்டிவ் சைன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சைன்றது. அதாவது உங்களுக்கு இன்வெர்ட்டட் இமேஜ் ஆச்சுன்னா நெகட்டிவ், எரக்ட் இமேஜ் ஆச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா ரியல் இமேஜாக இருந்துச்சுனால் நெகட்டிவ், விர்ச்சுவல் இமேஜாக இருந்துச்சுனால் பாசிட்டிவ்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. ரியல் இமேஜாக இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் சைன் எடுக்கணும், விர்ச்சுவல் இமேஜாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சைன் இருக்கும். ஸோ இது எப்போ எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் எம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு மிரரோட லென்ஸோட லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நெகட்டிவ், ரைட் சைடில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ இது வந்து மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதே கால்குலேஷன் தான் உங்களுக்கு லென்ஸுக்கும் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அடுத்தபடியாக நமக்கு மிரர் ஃபார்முலா. ஸோ மிரர் பேஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலாஸ்ன்றது இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக்காக மிரரோட ஃபார்முலா வந்துட்டு 1/v + 1/u = 1/f. எஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்து. ஸோ நம்ம வந்துட்டு மிரரில் இப்படி படிக்கும் போது நம்மளோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருந்திருக்கும், போல் இருந்திருக்கும். ஸோ எல்லா ரேஸுமே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்ன்றது சொல்லுவோம்.
ஸோ இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபோக்கல் லென்த்ன்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லென்த் வந்து எது வேணா இருக்கலாம், சென்டிமீட்டர் ஆர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம சம்முக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி வந்துட்டு யூ, ஸ்மால் யூ வந்துட்டு எதை குறிக்குதுன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை குறிக்குது. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்கிற பேஸ் பண்ணி குறிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ, அண்ட் வின்றது உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸு. ஸோ வி வந்து எதை குறிக்குதுன்னா வந்து இமேஜ் டிஸ்டன்ஸை குறிக்குது. யூ வந்துட்டு உங்களுக்கு எதை குறிக்குன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை குறிக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான மிரருக்கான ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிச்சுங்க. 1/v + 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. இதுதான் உங்களுக்கான மிரர் ஃபார்முலா. லென்ஸுக்கு ஃபார்முலா வந்துட்டு மாறும். ஸோ இது அதை தாண்டி மிரரில் வந்து என்ன படிப்போம்னா வந்துட்டு மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னன்னா -v/u இஸ் ஈக்குவல் டு hi/h0. ஸோ வின்றது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் இமேஜ் டிஸ்டன்ஸு, அண்ட் யூன்றது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் உங்களுக்கு மைனஸ் வரும். அண்ட் இது ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எம்ன்றது உங்களுக்கு என்னன்னா மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் தான் ஒன்றும் இல்லை, உங்கள் இமேஜ் வந்துட்டு என்லார்ஜ் ஆயிருக்கா ஆர் சேம் சைஸாக இருக்கா ஆர் வந்துட்டு டிமினிஷ்ட் ஆயிருக்கான்றதை சொல்கிறதா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷனோட வேல்யூன்றது எப்படி இருக்கலான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்துட்டு 1க்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம். 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சைஸு. உங்கள் ஆப்ஜெக்டோட சைஸில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது சொல்கிறது மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு 1. உங்களோட மேக்னிஃபிகேஷன் வந்துட்டு 1 விட பெருசாக இருக்குன்னா உங்கள் இமேஜ் வந்துட்டு என்லார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களோட மேக்னிஃபிகேஷன் வந்துட்டு 1 விட கம்மியாக இருக்குது. உங்கள் மேக்னிஃபிகேஷன் வந்துட்டு 1 விட கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா டிமினிஷ்ட் இமேஜ். அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்துட்டு ரொம்ப சிறுசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு 3 வேல்யூன்றது கிடைக்குது. ஸோ மேக்னிஃபிகேஷனோட சைன் கால்குலேஷன்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னா என்னென்னா உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ், ரியல் இமேஜுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா உங்களுக்கு சம்மில் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ரியல் இமேஜ்னு சொல்லி வார்த்தை இருக்கும். த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ரியல் இமேஜ் சொல்லி வார்த்தை இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவில் எடுக்கணும். மேக்னிஃபிகேஷன் இஸ் உங்களுக்கு விர்ச்சுவல்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு பாசிட்டிவில் எடுப்பீங்க. சார் ஸோ அடுத்தபடியாக நம்ம லென்ஸோட ஃபார்முலா பார்க்கலாம். லென்ஸில் என்னென்ன ஃபார்முலான்னா இதே தான், ஆனால் சைன் மட்டும் மாறும். ஸோ இதில் என்ன வரும்னா 1/v - 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ நம்ம மிரரில் என்ன வந்துருக்குன்னா பாசிட்டிவில் வந்திருக்கும், ஆனால் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவில் வரும். ஸோ ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு 1/v - 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ இங்கே வந்து மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா எப்படி மாறும்னா v/u இஸ் ஈக்குவல் டு hi/h0. ஸோ லென்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா வரும், பவர். பவர்னா ஒன்றும் இல்லை, ஸோ வந்துட்டு உங்கள் ரேஸை வந்துட்டு எந்த அளவுக்கு கன்வெர்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு டைவர்ஸ் பண்ணுது. ஸோ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா the degree of converge or diverge தான் நம்ம பவர்ன்றது சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/f. ஸோ ஃபோக்கல் லென்த்தோட பாதி, அதாவது உங்களுக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு 1/, ஃபோக்கல் லென்த்து. ஸோ இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோபீட்டர்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் டியில் வந்து குறிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் வந்துட்டு உங்களுக்கு எதில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு டோபீட்டர் கிடைக்குன்னா நீங்கள் ஃபோக்கல் லென்த்தை மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது டோபீட்டரில் கிடைக்கும். ஸோ வந்துட்டு மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணாமல் நீங்கள் வேறு வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு பவர் வந்துட்டு இந்த டி வேல்யூ கிடைக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு ஃபோக்கல் லென்த் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோக்கல் லென்த் சப்ஸ்டிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக மீட்டரில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு ஸோ இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், அண்ட் வந்துட்டு போல் இருக்கும்.
இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இப்போ நம்ம சம்மில் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து நீங்கள் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோக்கல் லென்த்ன்றது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன ஒன்றும் இல்லை, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் சென்டர் பொசிஷனில் இருக்கிறதா வந்து ஃபோக்கல் லென்த். அப்போ வந்துட்டு ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2 தான் உங்களுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நான் சொல்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க, நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லென்ஸுக்கான ஃபார்முலாஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு. அடுத்தபடி சைன் கால்குலேஷன். ஸோ சைன் கால்குலேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த்து சைன் என்ன எடுக்கணும். ஸோ சம்மில் உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் கொடுத்தா என்ன சைன் நம்ம எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸாக இருந்தாலும் சரி, மிரராக இருந்தாலும் சரி, கான்கேவ்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் உங்கள் சம்மில் வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் கான்வெக்ஸ் மிரர் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோக்கல் லென்த் வந்து நீங்கள் என்னவா எடுக்கணும், பாசிட்டிவ் வேல்யூவில் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கொஷினில் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு லென்ஸாக இருந்தாலும் சரி ஆர் மிரராக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். ஸோ எந்த பொசிஷனில் இருந்தாலுமே இது நெகட்டிவ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சைன் கால்குலேஷன் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மிரரோட ஆர் லென்ஸோட பொசிஷனுக்கு லெஃப்ட்டில் இருந்துச்சுனால் இமேஜ் ஆர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம நெகட்டிவில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஜெக்ட் எப்போதுமே நம்ம வந்துட்டு ஆப்வியஸாக நம்ம எப்போதுமே நம்ம லெஃப்ட் சைடில் தான் வைப்போம். ஸோ அதனால் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். ஸோ இதை நான் சொல்ல நோட் பண்ணி வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், இமேஜ் டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ ரெண்டு வேல்யூமே இதுக்கு இருக்குது. அப்போ கான்கேவ் மிரருக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம கான்கேவ் மிரரில் பார்த்துருப்போம். கான்கேவ் மிரரில் உங்களுக்கு இதில் இருக்க எல்லா இமேஜையும் பாருங்க, உங்களுக்கு மிரருக்கு லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இதுக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகிருக்குது, இதுக்கும் லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகிருக்குது, இதுக்கும் லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகிருக்குது, இதுக்கும் லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகிருக்குது, அண்ட் இதுக்கும் லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ இந்த 5 பொசிஷனோட இமேஜ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வியோட வேல்யூ நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னா நெகட்டிவில் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வியோட வேல்யூ நீங்கள் நெகட்டிவில் எடுக்கணும். அண்ட் லாஸ்ட் பொசிஷன் பாருங்கள், இதை லாஸ்ட் பொசிஷனில் மட்டும் எஃப்க்கும் பீக்கும் நடுவில் வச்சா எனக்கு எங்கே கிடைக்கிது, உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு எனக்கு பிஹைண்ட் த மிரர் ஃபார்ம் ஆகுது, உங்களோட மிரருக்கு ரைட் சைடில் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த பொசிஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும். இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ எப்போ வரும்னா உங்களுக்கு ஒன்லி இன் எஃப்க்கும் பீக்கும் நடுவில் வச்சா மட்டும்தான், ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கும் பீக்கும் நடுவில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கான இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுவே கான்வெக்ஸ் லென்ஸில் பாருங்கள் உங்களுக்கு, ஸோ எல்லா இமேஜுமே உங்களுக்கு பிஹைண்ட் த மிரர் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ உங்களுக்கு இங்கே கிடைக்கிற வந்துட்டு வி வந்துட்டு ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. கான்கேவ் மிரர் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் நடுவில் வைக்கும் போது உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு பாசிட்டிவாக கிடைக்கும், மிச்சம் இருக்கிற ரிமைனிங் போர்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவாக கிடைக்கும். கான்வெக்ஸ் மிரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ அடுத்தது லென்ஸில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸில் இது எல்லாமே உல்ட்டா வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு லென்ஸு ஆர் மிரருக்கு இந்த சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா பாசிட்டிவ், இந்த சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா நெகட்டிவ்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இமேஜில் உங்களுக்கு எல்லா இமேஜுமே உங்களுக்கு இங்கே தான் கிடச்சிருக்கும். ஸோ எல்லா இமேஜுமே உங்களுக்கு ரைட் சைடு ஆஃப் த லென்ஸில் தான் கிடச்சிருக்கும். அப்போது உங்களுக்கு எல்லா ரிமைனிங் பொசிஷன்லேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைக்கும் போது, அதாவது ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் உங்களோட ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குது இங்கே வைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கேயே ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது லென்ஸோட லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ இந்த ஒரு பொசிஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லென்ஸில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும், மிச்சம் இருக்கிற எல்லா பொசிஷனுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இமேஜுமே வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகுது. அதனால் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா இமேஜுக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சைன் கால்குலேஷனை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது
இந்த சைன் வேல்யூ நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சரே மாறி போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நமக்கான லைட் கான்செப்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.